8ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 3 அளவீட்டியல். கீழ்க்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அலகுமுறை? ஆப்ஷன் சி எஃப்பிஎஸ். மின்னோட்டம் என்பது டேஷ் அளவு ஆகும். அடிப்படை அளவு ஆகும். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்பது கெல்வின். ஒளிச்செறிவு என்பது கண்ணுறு ஒளியின் ஒளிச்செறிவு ஆகும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கி இருப்பதனை நுட்பம் எனப்படும். பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? ஆப்ஷன் ஏ தோராயம் என்பது துல்லியமான மதிப்பை தரும் என்பது. பாடம் 2 விசையும் அழுத்தமும். ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது குறைந்த வேகத்தில் இயங்கும். திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ அண்ட் பி. திரவத்தின் அடர்த்தி மற்றும் திரவத்தம்பு உயரம், இந்த 2 காரணத்தினால அதிகரிக்கிறது. அழுத்தத்தின் அலகு பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம், nm-2 எனவும் சொல்லலாம். ஆப்ஷன் ஏ அண்ட் பி. கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு என்பது 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். பாஸ்கல் விதி எதில் பயன்படுத்தப்படுகிறது? மேலே சொல்லியிருக்கக்கூடிய எல்லாத்துலையுமே நீரில் உயர்த்தி தடை செலுத்தி அழுத்தப்பட்ட பொதி. ஸோ இது எல்லாமேங்கிறனால மேற்கண்ட அனைத்தும். கீழ்காணும் திரவங்களுள் எது அதிக பாகுநிலை உடையது? நெய். பாகுநிலையின் அலகு என்பது பாய்ஸ். ஒளியியல். வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள் கோளக ஆடிகள். உட்புறமாக எதிரொலிக்கும் பரப்பை உடைய வளைவு ஆடி என்பது குழி ஆடி. வாகனங்களில் பின் காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படுவது குவி ஆடி. ஒரு ஆடியின் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு எப்படி அழைக்கப்படுகிறதுனா முதன்மை அச்சு என அழைக்கப்படுகிறது. முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குவிய தொலைவு. ஒரு கோளக ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் என்பது 20 சென்டிமீட்டர் ஆகும். பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் என்பது சியில். பாடம் 4 வெப்பம். வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல் ஆகும். ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் பொழுது பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை நிகழ முடியும்? விரிவடைதல், வெப்பநிலை உயர்வு, நிலை மாற்றம். இது மூன்றுமே நடைபெறும். ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும். பின்வரும் பொருள்களில் எது அதிக வெப்ப ஆற்றலை உட்கவர்கிறது? திடப்பொருள். திட, திரவ மற்றும் வாயுக்களுக்கு சம அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது எது அதிக விரிவுக்கு உட்படும்? வாயு பொருள் தான் அதிக விரிவுக்கு உட்படும். திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்விற்கு பெயர் உறைதல். வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் எதில் நடைபெறும்? திடப்பொருளில் நடைபெறும். பாடம் 5 மின்னியல். எபோனைட் தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னூட்டம் அப்படிங்கிறது நேர் மின்னோட்டம். 2 பொருள்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது? எலக்ட்ரான்கள் மாறினால தான் மின்னேற்றம் நடைபெறுகிறது. ஒரு எளிய மின்சுற்றை அமைக்க தேவையான மின்கூறுகள் எவை? மின்கலம், மின்கம்பி, சாவி. இது இருந்தால் போதும். ஒரு நிலைமின்காட்டி மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டினால் தூண்டல் முறையில் மின்னூட்டப்படுகிறது. நிலை மின்காட்டியில் இருக்கும் மின்னோட்டம் எதிர் மின்னோட்டம். மின் உருகி என்பது ஒரு மின் சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவி. ஒளியியல். ஒளி அலைகள் எதில் வேகமாக பரவும் அப்படின்னா உலோகத்தில். பின்வருவனவற்றுள் அதிர்வுகளின் பண்புகள் அப்படிங்கிறது அதிர்வெண் மற்றும் கால அளவு. ஸோ ஆப்ஷன் ரோமன் 1 and 2. ஆப்ஷன் ஏ. ஒளி அலைகளின் வீச்சு எதை தீர்மானிக்கிறது? உரப்பினை தீர்மானிக்கிறது. சித்தார் எந்த வகையான இசைக்கருவி? கம்பி கருவி. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது பொருந்தாத ஒன்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வயலின். இரைச்சலை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற அதிர்வுகள். மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு 20 முதல் 20,000 Hz வரை. ஒலி அலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரிக்கும் போது பின்வருவனவற்றுள் எது உண்மையாக இருக்கும்? உரப்பு அதிகரிக்கிறது மற்றும் சுருதி அதிகமாக இருக்கும். உரப்பு அதிகரிக்கிறது மற்றும் சுருதி அதிகமாக இருக்கும். இரைச்சலால் எது ஏற்படும்? இரைச்சல் ஏற்படும்
மன அழுத்தம் ஏற்படும், பதட்டம் ஏற்படும். இவை அனைத்தும். காந்தவியல். பின்வருவனவற்றுள் காந்தத்தால் கவரப்படும் பொருள் என்பது இரும்பு மற்றும் எஃகு. கீழ்காணும் ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டாகும். நியோடிமியம். ஒரு சட்டக் காந்தத்தின் தென்முனையும் யூ வடிவ காந்தத்தின் வடமுனையும் ஒன்றையொன்று கவரும். கற்பனையான புவி காந்தப்புலம் எந்த வடிவத்தினை போன்றது? சட்டக் காந்தம். எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். காந்த ஊசி எதில் பயன்படுத்தப்படுகிறது? காந்த விசை கோடுகளை வரைய, காந்தப்புலத்தின் திசையை அறிய, கடல் பயணத்திற்கு. இவை எல்லாத்துக்குமே பயன்படுத்துறதுனால மேற்கான் அனைத்தும். அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல். பின்வருவனவற்றுள் எது வான்பொருள்? சூரியன், சந்திரன், விண்மீன்கள். இவை அனைத்தும். மங்கள்யான் எதற்கு அனுப்பப்பட்டது? செவ்வாய் கிரகத்துக்கு தான் அனுப்பப்பட்டுச்சு. சந்திரயான் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் வந்து அக்டோபர் 22, 2008. சிவப்பு கோள் அப்படிங்கிறது வந்து செவ்வாய். ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் என்னதுன்னா நியூட்டனின் 3ஆம் விதி. கிரையோஜெனிக் எரிபொருள் டேஷ் வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படும். மிக குறைந்த அளவில் வெப்பநிலையில் சேமித்து வைக்கப்படும். நாசாவின் திட்டம் முதலில் எதில் நாசா வந்து எந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு நிலவுக்கு மனுஷங்களை அனுப்பிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி அப்போலோ 8 வந்து மனிதர்கள் என்ன செஞ்சாங்க? நிலவுக்கு அனுப்புனாங்க. நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம் என்னன்னு பார்த்தோம்னா பாதரசம். ரசவாதிகள் நீரை குறிப்பதற்கு பயன்படுத்திய படக்குறியீடு ஆப்ஷன் சி இ. எந்த தனிமத்தின் பெயர் கோள்களின் பெயரிலிருந்து பெறப்படவில்லை? இதில் கொடுத்தது வந்து பாதரசம். பாதரசத்தின் குறியீடு Hg. கம்பியாக நீளும் அலோகம் எது? கார்பன். உலோகங்களை அவற்றின் தகடுகளாக மாற்ற உதவும் பண்பு தகடாக விரியும் பண்பு. மின்சாரத்தை கடத்தும் அலோகம் என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பன். கரிக்கோலின் அதாவது பென்சில் நடுத்தண்டில் இருப்பது வந்து கிராஃபைட். மூலக்கூறுகளின் அமைப்பை கொண்டு பின்வரும் பொருள்களின் இயற்பியல் நிலைகளை அடையாளம் காண்க. ஆப்ஷன் ஏ வாயு, திண்மம், திரவம். பாடம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். காகிதம் எரிதல் அப்படிங்கிறது வந்து ஒரு வேதியியல் மாற்றம். தீக்குச்சி எரிகிறது அப்படிங்கிறது வந்து தீக்குச்சி எரிதல் என்பது வினைவேக மாற்று அடிப்படையிலான வேதிவினைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். டேஷ் உலோகம் துருப்பிடித்தலுக்கு உள்ளாகிறது. இரும்பு வந்து துருப்பிடித்தலுக்கு உள்ளாகும். வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பாக மாறுவதற்கு காரணமான நிறம் என்பது ஆப்ஷன் பி மெலனின். பிரைன் என்பது எதனுடைய அடர் கரைசல்? விடை சோடியம் குளோரைடு. சுண்ணாம்புக்கல் டேஷை முதன்மையாக கொண்டுள்ளது? விடை கால்சியம் கார்பனேட். கீழ்காண்பவற்றுள் எது மின்னார் பகுத்தலை தூண்டுகிறது? விடை மின்சாரம். ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரித்தலில் டேஷ் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது? விடை இரும்பு. மழை நீரில் கரைந்துள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் டேஷை உருவாக்குகின்றன? விடை அமிலமலையை உருவாக்குகின்றன. டேஷ் புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாக உள்ளது? ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு. பாடம் காற்று. கீழ்கண்டவற்றுள் ஆக்சிஜனை பற்றிய சரியான கூற்று எது? விடை எரிதலுக்கு துணை புரியும் வாயு. காற்றோட்டம் செய்யப்பட்ட நீரில் எது உள்ளது? விடை கார்பன் டை ஆக்சைடு. சால்வே முறை டேஷை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது? விடை சோடியம் கார்பனேட். கார்பன் டை ஆக்சைடு நீருடன் சேர்ந்து எதனை மாற்றுகிறது? விடை நீல லிட்மஸை சிவப்பாக என்ன செய்யும் அப்படின்னா மாற்றும். அசோட் எனப்படுவது என்பது விடை நைட்ரஜன். பாடம் அணு அமைப்பு. கேதோடு கதிர்கள் டேஷால் உருவாக்கப்பட்டவை? விடை எதிர் மின்சுமை பெற்ற துகள்கள். கார்பன் டை ஆக்சைடு எம் முனையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் கார்பன் மற்றும் ஆக்சிஜனின் நிறை விகிதம் மாறாதிருப்பது எந்த விதியை நிரூபிக்கிறது? விடை மாறாத விகித விதி. நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை எந்த நிறை விகிதத்தில் இணைந்துள்ளன? 1:8. டால்டனின் கூற்றுக்களுள் எந்த கூற்று மாற்றம் அடையாமல் இருக்கும்? ஆப்ஷன் சி தனிமங்கள் அணுக்களால் ஆனவை அப்படிங்கிறதா மாறாது. ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் விடை ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டுள்ளன. பாடம் நீர்.
எந்த வெப்பநிலையில் நீர் பனிக்கட்டியாக மாற்றமடையும்? 0 டிகிரி செல்சியஸில். நீரில் கார்பன் டை ஆக்சைடின் கரைதிறன் அதிகமாவது விடை அதிகமான அழுத்தத்தினால். நீரினை மின்னார் பகுக்கும் போது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு விடை ஹைட்ரஜன். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது நீரை மாசுபடுத்தும்? விடை ஈயம். நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமாக இருப்பவை எவை? விடை சல்பேட்டுகள். பாடம் அமிலங்கள் மற்றும் காரங்கள். அமிலங்கள் டேஷ் சுவையை உடையவை, புளிப்புச் சுவையை உடையவை. கீழ்காண்பவற்றுள் நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது எது? விடை அமிலம் மற்றும் காரம். நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் டேஷ் நிறமாக மாறுகிறது. விடை சிவப்பு. காரத்தை நீரில் கரைக்கும் போது அது டேஷ் அயனிகளை தருகிறது. விடை OH-. சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு டேஷ் ஆகும். விடை காரம் ஆகும். சிவப்பு எறும்பின் கொடுக்கில் எந்த அமிலம் உள்ளது? விடை ஃபார்மிக் அமிலம். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு டேஷை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. விடை அமிலத்தன்மை. அமிலமும் காரமும் சேர்ந்து டேஷை உருவாகிறது. விடை உப்பு மற்றும் நீர். நாம் பல் துலக்குவதற்கு பற்பசையை பயன்படுத்துகிறோம், ஏனெனில் அது டேஷ் தன்மை கொண்டது. விடை காரம். மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது காரக் கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து டேஷ் நிறமாக மாறுகிறது. விடை சிவப்பு. பாடம் அன்றாட வாழ்வில் வேதியியல். வாயு கசிவை அறிவதற்காக LPG வாயுவுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள் எது? விடை மெர்காப்டன். தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் பி நீர்வாயு. ஒரு எரிபொருளின் கலோரி மதிப்பின் அலகு என்பது? ஆப்ஷன் சி கிலோ ஜூல் அல்லது கிலோகிராம். டேஷ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகையாகும். விடை ஆந்த்ரசைட். 5வது கேள்வி. இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதிப்பொருள் எது? விடை மீத்தேன். நுண்ணுயிரிகள் டேஷில் அளவிடப்படுகின்றன. விடை மைக்ரானில். உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை எவை? விடை வைரஸ். ப்ரோகேரியோட்டிக் நுண்ணுயிரியாகும். டேஷ் என்பது ப்ரோகேரியோட்டிக் நுண்ணுயிரியாகும். விடை பாக்டீரியா. பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் டேஷ் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. விடை 4. மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிர் என்பது டேஷ் என அழைக்கப்படுகிறது. விடை இன்ஃப்ளூயன்சா. பாடம் தாவர உலகம். தூதுவளையின் இரு சொற்பெயர் சொலானம் ட்ரைலோபேட்ரம் ஆகும். இதில் சொலானம் என்ற சொல் எதை குறிக்கிறது? விடை பேரினம். ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் சேமிப்பு பொருளாக காணப்படும் பிரிவு என்பது? விடை ரோடோஃபைசி. கூட்டமைப்பாக காணப்படும் பாசி டேஷ். விடை வால்வாக்ஸ். உண்ணத் தகுந்த காளான் என்பது டேஷ். விடை அகாரிகஸ். மண் அரிப்பை தடுக்கும் தாவரங்கள்? விடை ஃப்ரையோபைட்டுகள். முதலாவது நிலத்தாவரங்கள்? விடை டெரிடோஃபைட்டுகள். நன்கு வளர்ச்சியடைந்த வாஸ்குலர் திசுக்களை கொண்ட தாவர உடலம் காணப்படுவது டேஷ். விடை டெரிடோஃபைட்டுகள். இரு சொற்பெயரிடு முறை முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? விடை 1623. பெனிசிலின் ஒரு உயிர் எதிர்ப்பு பொருள். இது எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? விடை பூஞ்சைகள். பாடம் உயிரினங்களின் ஒருங்கமைவு. டேஷ் என்பது உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்து கண்ணின் உள்பாகங்களை பாதுகாக்கிறது. விடை ஸ்க்ளிரா. 2வது கேள்வி. டேஷ் செல்கள் சிறப்பு வாய்ந்த செல்களாகும். இவை உடலின் எந்த ஒரு செல்லாகவும் மாற இயலும். விடை மூல செல்கள். உடலின் உள் சூழ்நிலையை சீராக பராமரித்தல் டேஷ் எனப்படுகிறது. விடை தன்னிலை காத்தல், ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. காற்றிலா அல்லது ஆக்சிஜனற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து டேஷை கொடுக்கும். விடை லாக்டிக் அமிலத்தை கொடுக்கும். நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் வாயு பரிமாற்றம் நடைபெறும் நிகழ்விற்கு டேஷ் என்று பெயர். விடை சுவாசம். சவ்வூடு பரவலின் மூலம் கரைசலின் இடப்பெயர்ச்சி டேஷ். விடை செறிவுமிக்க கரைசலிலிருந்து செறிவு குறைவான கரைசலுக்கு செல்லும். சைட்டோபிளாசத்தை விட குறைந்த கரைபொருள் செறிவும் அதிக நீர்ச்செறிவும் உள்ள டேஷ்
கரைசலில் இரத்த சிவப்பணுக்கள் உள்ளன. விடை குறை செறிவு கரைசலில். பாடம் விலங்குகளின் இயக்கம். நமது உடலின் பின்வரும் பாகங்களுள் எவை இயக்கத்திற்கு உதவுகின்றன? விடை எலும்புகள் மற்றும் தசைகள். ஆப்ஷன் ஏ. பின்வரும் உயிரினங்களுள் எதில் இயக்கத்திற்கு தேவையான தசைகள் மற்றும் எலும்புகள் காணப்படுவது இல்லை? விடை மண்புழு. டேஷ் மூட்டுகள் அசையாதவை. விடை மேல் தாடை மற்றும் மண்டை ஓடு. இவைதான் என்னதுன்னா அசையாது. நீருக்கடியில் நீந்துபவர்கள் ஏன் காலில் துடுப்பு போன்ற ஃப்ளிப்பர்களை அணிகிறார்கள்? விடை தண்ணீரில் எளிதாக நீந்துவதற்கு அது பயன்படும் அப்படிங்கிறதுனால. உங்கள் வெளிப்புற காதினை தாங்குவது எது? விடை குருத்தெலும்பு. கரப்பான் பூச்சி எதன் உதவியுடன் நகர்கிறது? விடை கால். முதுகெலும்புகளின் பின்வரும் வகைகளில் எதற்கு சரியான எண்ணிக்கை உள்ளது? விடை கழுத்தெலும்பு. அதற்கு 7. 7 முதுகெலும்புகளின் பின்வரும் வகைகளில் எதற்கு சரியான எண்ணிக்கைனா இதில் கழுத்தெலும்பு தான், அதில் 7. டேஷ் என்பது சுருங்கி விரியும் திசுக்கற்றை. விடை தசை. வளரிளம் பருவமடைதல். டேஷ் வயதிற்கு இடைப்பட்ட காலம் வளரிளம் பருவம் என அழைக்கப்படுகிறது. விடை 11 முதல் 19 வயது வரை. உயிரினங்களில் பாலின முதிர்ச்சியடையும் காலம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. விடை பருவமடைதல் என்று அழைக்கப்படுகிறது. பருவமடைதலின் போது இடுப்பிற்கு கீழ் உள்ள பகுதி டேஷில் அகன்று காணப்படுகிறது. பெண்களுக்கு தான் அது அகன்று காணப்படுகிறது. ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது டேஷின் வளர்ச்சியை குறிக்கிறது. விடை குரல் வளையினை குறிக்கிறது. வளரிளம் பருவ ஆண்கள் மற்றும் பெண்கள் பலரின் முகத்தில் காணப்படும் பருக்கள் டேஷ் சுரப்பினால் உண்டாகிறது. எண்ணெய் சுரப்பினால். விந்து செல்லானது டேஷ் உற்பத்தி செய்யப்படுகிறது. விந்தகங்களில் உற்பத்தி செய்யப்படுகிறது. நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருள் டேஷ் எனப்படும். விடை ஹார்மோன்கள். ஆண்ட்ரோஜன் உற்பத்தி டேஷினை ஒழுங்குபடுத்தப்படுகிறது. விடை LH ஹார்மோன். மாதவிடாயின் போது புரோஜெஸ்டரானின் அளவு என்ன? விடை நின்றுவிடும். நமது வாழ்வின் பிந்தைய ஆஸ்டியோபோரோசிஸை பகுதியில் தடுக்க டேஷ் எடுத்துக்கொள்வது அவசியம். விடை கால்சியம். பாடம் பயிர் பெருக்கம் மற்றும் வேளாண்மை. மண்ணில் விதைகள் இடும் செயல்முறையுடைய பெயர் விடை விதைத்தல் என அழைக்கப்படுகிறது. மண் பரப்பில் பாய்ந்து மண்ணுள் ஊடுருவும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பரப்பு நீர்ப்பாசனம் அப்படின்னு அழைக்கப்படுது. பயிர்களை பாதிக்கும் பூச்சிகளையும் சிறு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் உயிரினங்கள் என்னன்னா விடை உயிரி பூச்சிக்கொல்லிகள். திறன்மிக்க நுண்ணுயிரிகளின் தயாரிப்பு எதில் பயன்படுத்தப்படுவது இல்லை? விடை இலை தெளிப்பு. பின்வருவனவற்றில் பஞ்சகாவியாவில் இல்லாதது எது அப்படின்னு பார்த்தோன்னா சர்க்கரை தான் அதில் என்ன செய்யாது, இருக்காது. தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தாவரங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. விடை உள்ளூர் இனம். காடு அழிப்பு என்பது விடை காடுகளை அழிப்பதை குறிக்கும். சிவப்பு தர புத்தகம் பட்டியலை வழங்குகிறது. எது வழங்குதுன்னா உள்ளூர் இனங்களை வழங்குகிறது. உள் வாழிட பாதுகாப்பு என்பது உயிரினங்களை ஓரிடத்திற்கு வெளியே பாதுகாப்பதனை குறிக்கிறது. வன விலங்கு பாதுகாப்பு சட்டம் டேஷாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. விடை 1972. பாடம் லிப்ரே ஆஃபிஸ் கால்க். எல்லா சார்புகளும் எந்த குறியீட்டை கொண்டு துவங்கும் அப்படின்னா விடை 1. டேஷ் என்ற சார்பு கொடுக்கப்பட்ட மதிப்புகளின் கூட்டுத்தொகையை கணக்கிட உதவுகிறது. கூட்டுத்தொகை கணக்கிட விடை சம். டேஷ் என்ற குறியீடு எழுத்துக்களை பயன்படுத்தும் சூத்திரத்தில் இடம்பெறுகிறது. ஆம்பர்சாண்ட். பின் வருவனவற்றுள் எது தொடர்புபடுத்தும் செயலி? லெஸ் தென். டேஷ் என்ற சார்பை மதிப்புகளில் மிகச்சிறிய மதிப்பை நமக்கு தரும். ஆப்ஷன் சி மின், MIN, அதாவது மினிமம் அப்படிங்கிறது.